எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரிச்சி ஃபுட் கோர்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் மிளகு, ஜீரகம், சோம்பு போட்டு பொரிஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அதோட முந்திரி பருப்பு ஒரு 4-5 சேர்த்துருக்கேன் கிரேவி கெட்டியாக வரதுக்காக. வரமிளகா 6 வரமிளகா, வரக்கொத்தமல்லி 2 ஸ்பூனு எல்லாம் போட்டுட்டு கடைசியாக துருவின தேங்காய் போட்டு எல்லாம் நல்லா வறுபட்டதும் அதை நல்லா ஆற வச்சு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அடுத்ததாக மறுபடியும் கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சதும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் சேர்த்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கழுவி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கனை நல்லா சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா பிரட்டிக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த மசாலாலே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைய வேக வச்சு எடுத்துக்கணும். கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நமக்கு எந்த அளவு கெட்டியாக கிரேவி வேணுமோ அந்த பதத்தில் இறக்கிக்கலாம். இது சாதத்தை விட சப்பாத்திக்கு தான் சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.